பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு 33வது நாளுக்குரிய தியானத்திற்கு நாம மார்க்கு 8ஆம் அதிகாரம் 31 தொடங்கி 9ஆம் அதிகாரம் முதல் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறார். இவர்கள் சீஷர்கள் மிகவும் ஆச்சரியப்படுகிறார்கள். காரணம், இப்படிப்பட்டவர், அவர் தொடர்ந்து ஆளுகை செய்யக்கூடியவர், ராஜாவாகக்கூடியவர், இருக்கிற அதிகாரங்களை முறியடிக்கக்கூடியவர் என்று சொல்லி நினைத்து ஏதோ இவர்கள் அவரை வளர்க்கிறது போல இயேசு சாமியை தனியே கொண்டு போய் அவரை கண்டிக்க ஆரம்பிக்கிறார்கள். விசேஷமா பேதுரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் அவரை பார்த்து அவர் சொல்லுகிறார், பிதாவுடைய சித்தம் செய்யதான் நான் வந்தேன், என்ன நீங்க சார்ந்திருப்பீர்களானால் நான் சொல்லுகிறதை நீங்க மிகவும் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்துல இந்த சத்தியத்தை விளக்கி காண்பிக்கிறார். அதனால இயேசு சுவாமி இங்க சொல்லுகிறது, என்னை ஒருவன் பின்பற்ற விரும்பினால் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷன் உலகம் முழுமை ஆதாயப்படுத்திக் கொண்டு தன் ஆத்மா நஷ்டப்படுத்திக் கொண்டால் என்ன லாபம் என்று சொல்லுகிறார். தன் ஜீவனை காட்டிலும் அதுக்கு ஈடாக மனுஷன் என்னத்தை செய்ய முடியும் என்று கேட்கிறார். அதனால ஜீவன் என்கிறதா அந்த ஆத்மா விலையேற பெற்றது. அது ஆண்டவராகியது நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை அவர் மூலியமா தான் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். அதை நாம் நினைக்கிறதும் தியானிக்கிற நாட்கள் தான் இந்த தியானத்தின் நாட்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.